பரவாயில்ல, சாப்பாடுல சூப்பரா இருக்கு. ஆமாக்கா, சும்மா கார சாரமா குளிருக்கு நல்ல எதமா செஞ்சிருக்காங்க. எங்க வீட்ல எல்லாம் நான் இம்புட்டு காரமெல்லாம் சமைக்க மாட்டேங்க. ஆனா காரம் நல்ல காரங்க. சரி, எப்பயுமே வீட்டுல நாக்கு செத்து போற மாதிரி உப்பு சப்பு இல்லாம ஆக்கி போடுவா. வந்த இடத்துலயாவது இப்படி கார சாரமா நறுக்கு சுருக்குன்னு வச்சிருக்காங்க பாருங்க. சும்மா திவ்வுன்னு ஏறுது. இந்த அடிக்கிற குளிருக்கு இந்த மாதிரி விருட்டுல சாப்பிட்டா தானே ருசி கூடும். ஏண்டி அமுதா, ஏன் புருஷனை தனியா விடுறது? ஏன் இந்த மனுஷனை தனியா விடாம முந்தானிலே புடிச்சு சுத்திக்கிட்டு இருக்க? அட நீங்க வேறம்மா, கொஞ்ச நேரம் நான் அசந்தனால இந்த ஆளு வேலையை காட்டிடுவான். வந்த இடத்துல எம்புட்டு கௌரவமா வந்தோமோ அம்புட்டு கௌரவமா இங்க இருந்து கிளம்பிடணும். அதுக்காகத்தான் முந்தானிய புடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏமாத்தணும்னு நான் முடிவு பண்ணேன்னு வச்சுக்கோங்க, யாரு இருக்கா இல்லன்னு பார்க்க மாட்டேன். சல்லடைய போட்டு சலிச்சாவது எடுத்துருவேன். என்ன பண்றது, போனா போதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்த்தேன்னா இந்த வீட்டுல நீ நிஜமா இருப்பன்னு நினைக்கிற. வீட்டுக்கு வந்து அப்படியே உன்னை தொலைச்சு தொங்க விட்டுருவேன். சரி சரி, வந்த இடத்துல எதுக்கு இந்த வேலை? அது சரி, நம்மளாம் இருக்கோம், எங்க இந்த சரோசாக்காவை காணோம்? வந்து வண்டியை விட்டு இறங்குனதுதான்ப்பா. என்னால முடியலப்பா, வண்டியில வந்தது அலுப்பா கிடக்குது. எனக்கு சோறு வேணாம் ஒண்ணு வேணாம், நான் போய் செத்த நேரம் படுக்கிறேன்னு சொல்லி போய் படுத்துட்டா. அட பசியோட வந்திருப்பாமா, சாப்பிடாம கூட படுத்த என்ன அர்த்தம்? நான் சாப்பிட்டுட்டு போயிட்டு அவளை எழுப்பி சாப்பாடு கொடுக்குறேங்க்கா. அக்கா, சாப்பாடுலாம் ஓகே தானே? யாருக்கு எது வேணுமா? ஏன் நீங்களும் சாப்பிட வேண்டியதானே? ஏன் சாப்பிடலையா? நீங்களாம் முதல்ல சாப்பிடுங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நான் முன்னாடி பந்தியில உட்காந்துட்டு இருக்க முடியுமா? உங்களை எல்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏமா, நீயும் எங்க கூட தான் வந்த, உனக்கும் பசி இருக்கும், வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல, வந்து சாப்பிடு. இல்லக்கா, வந்தோடனே டீ குடிச்சு வரிக்கி சாப்பிட்டல, அதுவே என்னமோ நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. அதனால நான் அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன். அப்புறமேட்டுக்கு சாப்பிடுறியா? வேற எப்ப சாப்பிடுவ? சீக்கிரம் சாப்பிட்டா செமிக்க வேண்டாமா? நேரம் கட்ட நேரத்துல சாப்பிட்டுக்கிட்டு பொறுத்து சாப்பிட்டுக்கிறேன்க்கா. மாடி, சரசா பிள்ளை நம்ம கூட வந்துச்சுமா, அந்த பிள்ளை சாப்பிடாம படுத்துருச்சு போல இருக்கு. கொஞ்சம் எழுப்பி சாப்பாடு போட்டு கொடுமா. அம்மா, அதெல்லாம் சாப்பாடுலாம் போட்டு கொடுத்துட்டேன். உள்ள உட்காந்து சாப்பிடறாள? ஆமாம்மா. பாத்தீங்களாக்கா, நம்மலாம் வெளியே பனியில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அம்மனி மேடம் வெளியே வந்து சாப்பிட மாட்டாங்களா? உள்ள அவங்களுக்கு கொண்டு வந்து இறக்குறாங்க. பாத்தீங்களா? ஐயே, எதுக்குடி இம்புட்டு வம்பு? வேணும்னா நீ போய் உள்ள உட்காந்து சாப்பிடு. ஐயோ, நமக்கெல்லாம் உள்ள உட்காந்து சாப்பிட முடியாதுக்கா. இப்படி 4 பேருமா வெளியே உட்காந்து 4 வாயை அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டாதான் நமக்கெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எதுவும் வேணும்னா கேளுங்கக்கா. சரி மகா. என்னங்க, எதுவும் வேணுமா? இல்ல எதுவும் வேண்டாம். நான் கோச்சுக்க கூடாது, வந்து கவனிக்கல வைக்கலன்னு. வேலை சாப்பிடுங்க. எதுவும் இல்லைனாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நான் கோச்சுக்கலம்மா. பாத்தியாமா, எல்லாத்தையும் கேட்டேன். இந்த அண்ணன் ஆறுமுகத்தமா இருந்த பாத்தியா? ஐயோ அண்ணே, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லனே. என்னனே வேணும் சொல்லுங்கனே. என்னத்தை கேட்பேன்னு உனக்கு தெரியாதா? பக்கத்துல ரத்தசி வச்சுக்கிட்டு என்னையா மகாவுக்கு சிக்கன் விட்டுக்கிட்டு இருக்க? கண்ணை 2 தோண்டி கையில கொடுத்து விடுவேன். பாத்தியாமா, என் பொழப்பெல்லாம் இப்படித்தான் இருக்குது. அந்த இடத்துல என் மான மரியாதைய வாங்கின சொல்லி முட்டிச்சு விடுவேன். ஆமா, ஆனா இதை சொல்லிடுடி. நான் அங்க இருந்து வரும்போது நல்ல பேண்ட் சட்டையோட அம்புட்டு ராசா கணக்கா வந்தேன். பாக்குறவங்க முன்னாடி அப்படி கெத்தா இருக்கணும்னு. கடைசியில பார்த்தா பேண்ட் சட்டையை கழட்டு அதுக்காக போயிட்டு கழட்டு பைக்குள்ள வைன்னு மறுபடியும் இந்த வேஷ்டி சட்டையை மாத்தி விட்டுட்டா. என்ன பண்ணி தொலைகிறது? நான் வாக்கப்பட்டது சரியில்லை, அவ்வளவுதான். ஏக்கா, அண்ணனை போட்டுக்க விட வேண்டியதானே? ஆமா, உங்க நொண்ணே ஆபீசரு போட்டுக்கிட்டு அப்படியே ஒலாவி வர்றதுக்கு போய் உக்காந்தமா பேசிட்டு 4 வார்த்தையில எந்திரிச்சு உள்ள வந்தமான்னு இருக்க மாட்டாரு. அங்கேயே படுக்கவும் பொருளவும், அதுக்கப்புறம் அந்த கறி துணிக்கு கூட போட்டாலும் அது வேகாதுமா, அந்த லட்சணத்துக்கு ஆயிடும். அதனாலதான் இந்த ஆளை வெள்ளை சட்டையே நான் போட வர்றது இல்ல. இம்புட்டு கஷ்டப்படுறதுக்கு வெள்ளை சட்டை என்ன, அண்ணனை சட்டையே போடாம விட்டுருங்க. சரி சரி, வந்த இடத்துல கொம்மால் அடிச்சுக்கிட்டு இருக்க வேணாம். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஊர்ல இருந்து வந்துகிட்டு இன்னா கொம்மால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்க மாட்டாங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் தூங்கி இருப்பாங்கம்மா. நம்ம சிரிக்கிற சத்தத்துல அவங்க எந்திரிச்சிட போறாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு சட்டு புட்டுன்னு எந்திரிச்சு போய் படுப்போம். நாளை காலையில வெள்ளனையே எந்திரிச்சு வேலை வெட்டியை பார்க்கணும். ஆமா மகா, அம்மா சொல்லும் போதே ஞாபகம் வருது. படுக்க வைக்கிறதுக்கு எங்க இங்கேயே படுத்துக்குவதா? இல்லக்கா, மீனா அம்மா வீட்டுல அப்புறம் கத்தீஜாக்கா வந்திருந்தாங்கல்ல, அவங்க வீட்லயும் படுக்கிறதுக்கு இடம் இருக்கு. அங்கங்க படுத்துக்கலாம்க்கா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆத்தாடி, அடுத்த வீட்டுல போய் படுக்கிறதா? அக்கா, இங்க 4 பேர் படுத்துக்கலாம்க்கா, அங்கங்க படுத்துக்கலாம், யாரும் இங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்லம்மா, நம்ம வீடா இருந்தா பிரச்சனை இல்ல. நம்மள அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்குலாம் நம்மள தெரியாதுல்ல. எப்படி போய் படுக்கிறது? சங்கடமா இருக்கும்ல. அக்கா, இங்கேயும் நம்ம ஊர் மாதிரி தான்க்கா, அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நல்லா கவனிச்சுக்குவாங்க. அக்கா, இட வசதியா பத்தலன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? இந்த புள்ள புடுக்குங்களை எல்லாம் எங்கிட்டும் நம்ம இழுத்துக்கிட்டு போக முடியாது. அதுங்களெல்லாம் இங்கிட்டு சத்தையேன்னு
படுக்க வச்சுப்புட்டு நம்ம அங்கங்க போய் படுத்துக்குவோம். இதுங்களையெல்லாம் என்ன நம்ம பார்த்தாலும் மடியில கட்டிக்கிட்டே திரியறதா இருக்கு. ஆரம்பிச்சிட்டால உன் புடுக்கு வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதான். ராசா ராசா அழுவுறியா? பாரு அலறதுதான் நல்லா தெரியுது. என்ன ஆச்சுப்பா? என்னாச்சு? யார் ராத்திரியில அழுதுட்டு இருக்கிறது? என்னன்னு தெரியலப்பா. ராசா தான் அழுதுட்டு இருக்கான். என்ன ராசா, என்னப்பா ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? உடம்பு எதுவும் முடியலையா? ஹாஸ்பிட்டல் எதுவும் போலாமா? உங்க அம்மாவுக்கு என்னப்பா ஆச்சு? உடம்பு தானேப்பா சரியில்லை. ஏன் பாலூர? ஹாஸ்பிட்டல் எதுவும் கூட்டிட்டு போறதுக்கு யார்ட்டையும் சொல்லு. சரிப்பா சரிப்பா அல்லாத. இப்ப என்ன காசு கொடுத்து நீ வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரியா? எவ்வளவு ஆகும் என்னன்னு சொல்லு, நான் தரேன். இதெல்லாம் விட உனக்கு முக்கியம் உங்க அம்மா தான். நாங்க இதெல்லாம் பாத்துக்கிறோம். ஒருத்தருக்கு 3 பேர் இருக்கோம். ஆளுக்கு ஏதாவது பாத்துக்கிறோம். ஆமாப்பா, நீ கிளம்பு. அதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உன்னை கஷ்டப்படுத்திட்டு எங்களை இருக்க சொல்றியா? நீ இப்பயே கிளம்பு. சரி வா, நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறேன். இதுல எல்லாம் எங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. நீ வா. சின்ன பொண்ணு சும்மாதான் இருக்கா, அவ எல்லாம் பாத்துக்குவா. நீ கிளம்பு. அதான் மருமவ இருக்காளப்பா, மருமவ பாத்துக்குவா. நீ போயிட்டு வா. நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நீ கிளம்பு. அட கடவுளே, பாவம் பையன் ரொம்ப துடிச்சு போயிட்டான். மடி எல்லாரும் சாப்பிட்டாங்க தானே? அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க. எல்லாருமே சாப்பிட்டாங்கம்மா. சரிம்மா, உங்க கூட வருவாங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்களா அக்கா? அதெல்லாம் நீங்க சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லக்கா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்க வீட்டுக்கு வந்தவங்களாட்ட நாங்க பாத்துக்கிறோம். கத்தீஜா, சின்ன பிள்ளைங்களெல்லாம் நீ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு. நான் அமுதா அவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிடுறேன். நீ வீட்டுல எல்லாம் சாம்பார் வச்சுக்கிட்டுலாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். பிள்ளைங்களுக்கு மட்டும் தனி காய வச்சு குளிக்க வச்சு ஏற்பாடு பண்ணிடு. நான் அமுதாலாம் போனோம்னா நாங்க அங்க இட்லி ஊத்தி எல்லா வேலையும் பாத்துருவோம். இல்ல, நான் வீட்டுல அங்க சமையல் செய்யறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இங்கே வந்து சமைக்க வைக்கலாம் முடியாது. அங்கேனா நானும் அமுதா அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனேன்னா அங்கே வச்சு நான் செஞ்சிருவேன். சரியா? நீ பிள்ளைங்களை மட்டும் கூட்டிகிட்டு போ. ஏன்னா இங்கே வச்சா குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளைனாலும் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, அப்போ வாண்டுங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். சரி, அப்போ நீங்கள் இருங்கக்கா. காலையில் ஒரு 7 மணி வாக்க வரட்டுமா? நாங்கள் போய் இப்போ தூங்குறது என்ன, தூங்கிட்டு ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு இந்த வீடு வசலாம் கூட்டி விட்டுட்டு மற்ற ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணுமா? கட்டிச்சோறு என்ன நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இல்லை, அவங்க செஞ்சுட்டு வராங்களா? அவங்க வீட்டில் தான் செஞ்சுட்டு வருவாங்க. நம்ம எப்படி செய்வோம்? மத்தியானத்துக்கு வேணா நம்ம சோறாக்கி போடுவோம். மற்றபடி அவங்க தான் செஞ்சுட்டு வரணும். சரிக்கா, பேசிக்கிட்டே இருந்தால் நேரம் ஆகிடும். நாங்கள் போயிட்டு வரோம். அக்கா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கக்கா. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். சரி மகா, நம்மளும் நேரமாக படுப்போம். அப்போ தான் காலையில் வெள்ளனே எந்திரிக்க முடியும். அப்புறம் மாப்பிள்ளை அந்த தம்பிக்கெல்லாம் விரிச்சு கொடுத்துட்டியா? இந்த நடு சோபாவில் படுத்துக்கிறேன் நாங்கம்மா 2 பேரும். சரி சரி சரி, வா நம்மளும் போய் படுப்போம். அவங்களுக்கு விரிச்சு கொடுத்துட்டு வாங்க வாங்க. பரவாயில்லடி மீனா, வீடெல்லாம் நல்லா பெருசாவே இருக்கு. நான் கூட ஊட்டியில வீடு கட்டியிருக்கேன்னு சொல்லும்போது கூட ஏதோ சின்னதா கட்டியிருப்பேன்னு பார்த்தா நல்லா பெருசால கட்டியிருக்க. ஆமா, 1 ரூபாயா 2 ரூபாயா கழுத்துல காதுல போட்டிருந்தா எல்லா நகையும் வச்சுலாம் கட்டியிருக்கோம். என்னடி சொல்ற? எல்லா நகையும் வச்சுட்டியா? ஆமாம்மா, அப்புறம் என்ன வீடு கட்டுறது என்ன சும்மாவா? ஊருப்பட்ட விலைவாசி ஏறி போச்சு. இப்பெல்லாம் நினைச்சாலும் இந்த மாதிரி வீடு கட்ட முடியாது. சரி சரி, உள்ள எல்லாம் எத்தனை ரூம் இருக்கு?
இந்த உள்ள 2 பெட்ரூம் இருக்கு, ஒரு சாமி ரூமு, அப்புறம் ஒரு சமையக்கட்டு இருக்கு, பின்னாடி பக்கம் பாத்ரூமு, பின்னாடி வரவு போறதுக்கெல்லாம் இடம் இருக்கு. அங்கிட்ட செடியெல்லாம் நட்டு வைக்கணும். எங்க நமக்கு நட்டு வைக்கிறதுக்கு நேரம், வேலைக்குன்னு ஓடுறதுனால ஒன்றும் பண்ண முடியல. ஓ சரி சரி, இப்போதைக்கு எதுவும் தெரியாது, காலையில விடிஞ்சாதான் எல்லாம் தெரியும். ம் சரி, காலையில நம்மளும் இட்லியை ஊற்றணும், அது இதுன்னு ஊருப்பட்ட வேலை கிடக்குது. ஆறுமுகம் உள்ள அவர் படுத்திருக்காரு, நீ அந்த ரூம்ல அவர் கூட போய் படுத்துக்க, நாங்கெல்லாம் இங்கே போய் படுத்துக்கிறோம். அம்பிட்டு தானே மீனா, நான் போய் படுத்துக்கிறேன். அங்கிட்டு படுத்திருக்கிறது யாரடி? இதுதான் என் புள்ள செல்வி. அத்தடி நல்லா குட்டியா அழகா இருந்தா, இப்பயும் நல்லா அழகா இருக்காளே. அழகா இருந்து என்னடி புரோசனம், படிக்கவே மாட்டிக்கிறாடி. புக் எடுக்கிறதுனாலே பாவக்கா கசப்பு கசக்குது இவளுக்கு. நான் உள்ள போய் விரிச்சு விடவா? அங்க பெட்டில தாமா படுக்கணும், போ. நீயும் போய் படு. யாரியா, நான் தூங்குனோனி நீ ஏதாவது வேலையை பார்த்த அறுத்து போடுவேன். அடியே உன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்து போடுவேனே, போ. ஏன் அவனை திட்டிக்கிட்டே கிடக்குற? ஆமா ஆமா, திட்டாம எனக்கு கொஞ்சம் சொல்றியா? திட்டிக்கிட்டே தான் இருக்க, நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு வேண்டுதல், திட்டலைன்னா தூக்கம் வராது. போடி அங்கிட்டு. புள்ள சின்ன வயசுல நீ எப்படி இந்த ரெட்டை ஜரையை போட்டுக்கிட்டு இருப்பியோ அந்த மாதிரியே இருக்கிறா. போ. என்ன மாதிரி இருக்காளா? என் வரவெல்லாம் அவங்க அப்பா மாதிரி இருக்கான்னு சொல்றாங்க, என்ன மாதிரி இருக்காங்கன்னு சொல்ற. நான் என்னடி இப்படி அடி இருந்தேன்? ஆமா, எங்களுக்கு தெரியாதே என்ன? உனக்குத்தான் முடியெல்லாம் கொட்டி போய் இப்படி ஆகி போச்சு. இல்லைன்னா எம்புட்டு முடி இருக்கும் உனக்கு. அதுவும் இப்பெல்லாம் முடி இருந்துச்சுன்னா அதை பராமரிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். முடி இல்லாம இப்படி இருக்கத்தண்டி பரவாயில்ல. தலையக்கி குளிச்சோமா, நல்லா காய விட்டோமா, அது பாட்டுக்கு கிடக்கும். தலையை சீவினாலும் ஜீவலினாலும் இல்லையா, தலைக்கு குளிச்சு அதை காய வச்சு உடனே காய வச்சு பின்னி கட்டி ஐயோ ஊருப்பட்ட வேலைடி. இதுனா பிரச்சனையே இல்லை. அம்மா வந்துட்டியாம்மா? எந்திரிச்சிட்டா போல இருக்கு. ஏண்டி உள்ள போய் படுக்க வேண்டியதானே, என்ன சோபாலே படுத்து கிடக்குற? டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். நேரம் பார்த்தாலும் டிவி தான். 10வது படிக்கிறாடி, பப்புளிக்கு பரீட்சை வேற. என்ன மார்க் எடுக்க போறாளோ என்னவோ தெரியலப்போ. பரீட்சையில பாஸ் ஆவாளானே தெரியலடி. வரவங்கிட்டே என் தண்டவாளத்துல ஏத்தாலும் இந்த அம்மாவுக்கு தூக்கமே வராது. எம்மா என்ன எம்மா, உண்மையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் நல்லா தான் படிப்பேன். பாஸ் ஆகி காட்டுறேன் பாரு. ஆகு பாக்குறேன். 10வது பரீட்சையிலேயே 2 பாடம் பெயிலு 3 பாடம் பெயிலுன்னு பெயில் ஆயிடுடி. நம்ம தான் படிக்கலன்னு இதை படிக்க வச்சா இது நமக்கு மேல தற்கொலையா இருக்கு. கத்துறதுக்கு தான் லாக்கி, வேற எதுக்கும் லாக்கி இல்ல. ஏண்டி அம்மா, உன்னை இம்புட்டு தூரம் சொல்றாளே, உங்க அம்மா என்ன படிச்சாலாமா கேட்டியா? ஆமா, நீ என்னமா படிச்ச? அந்த காலத்திலே 5ஆப்பு போயிருக்கேன்டி. அதுவும் பெயிலு. பேசுறா பாரு பேச்சு. நீ ஏன் 5ஆப்பு பெயிலு? ஆனா நீ என்ன சொல்ற? நான் படிக்காம தான் இலை எடுத்துக்கிட்டு திரியிறேன். நீயும் படிக்காத, என்ன மாதிரி இலை எடுத்துக்கிட்டு திரி. ஆபீசர் உத்தியோகத்துக்கு போகணுன்ற எண்ணமே இல்ல. அட விடுடி, பையனையா பெற்றிருக்க, பொம்பளை பிள்ளையில பெற்றிருக்க. போற வீட்டுல வேலைக்கு போகணும்னு சொன்னா போகலாம், அப்படி இல்லையா வீட்டோட இருக்கலாம். வீட்டுக்காரர் சம்பாதிச்சு போடுவாங்க. போடுவாங்க 3 வருஷம் உள்ள வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேலை வெட்டினால போகணும். நான் சொல்லிவிட்டேன், 10வது பரீட்சையில மட்டும் பெயில் ஆகு, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணி வச்சு விடுவேன்னு. ஏய் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதடி. பின்ன என்னடி, படிக்கணும்ன்ற எண்ணமே இல்லடி கொஞ்சம் கூட. அப்புறம் என்னத்த பண்ண சொல்ற? அப்புறம் கட்டி வச்சு மாடு மேய்க்கட்டும், எருமை தண்ணி அல்லட்டும்னு விட்டுற வேண்டியதான். அப்புறம் 4 பன்னிக்குட்டியை வாங்கி கொடுத்து அதையும் மேய்ச்சிக்கிட்டு தெரியும்னு சொல்ல வேண்டியதான். ஏக்கா, வெங்காயத்தை அரிஞ்சிட்டு தானக்கா? இல்லம்மா, இன்னும் உரிக்கணும், ஊருப்பட்டது கிடக்கு. சரிக்கா, சமயக்காரர் வரத்துக்குள்ள நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருவோம். இல்லைன்னா தூங்குறது கூட நேரம் இருக்காது. அம்மா, நான் இந்த வேலையை பாத்துக்கிறேன். பையன் பாரு வந்து அப்படியே படுத்துட்டான். நீ கொஞ்ச நேரம் படு, நான் 2 மணிக்கு எழுப்பி விடுறேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு வேலையை பாத்துக்கலாம். நான் அதுக்குள்ள இதெல்லாம் உரிச்சு வச்சுட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிடுறேன். ஏங்க நீ ஒத்தையெல்லாம் கடந்துக்கிட்டு எம்பிட்டு வேலையை தான் செய்வ? சமயக்காரர் சொன்ன மாதிரி நானும் நீயும் சேர்ந்து செஞ்சா மட்டும்தான் வேலையை முடிக்க முடியும். இல்லையா ஒத்தால கடந்துக்கிட்டு நீ எதையும் பண்ண முடியாது. சமையல் செஞ்சு தரத்துக்கு எம்பிட்டு கேட்டாங்க. ஜாமானெல்லாம் நீங்க சொல்லுங்கப்பா, நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்படின்னால ஜாமானெல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். கூலி மட்டும் தானே கொடுக்குறோம், அது ஒரு 1000 ரூபா கொடுங்கக்கா போதும் அப்படின்னாரு. அதனால சரிப்பா, இந்த இதை மட்டும் முடிச்சு கொடுங்க, நான் கூட குறைச்சல் இருந்தாலும் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கேன். 1000 ரூபா அங்க கொடுக்கறதுக்கு நம்மளே இழுத்து போட்டு செஞ்சிருக்கலாம்க்கா. என்ன கட்டிச்சோறு தானே ஆக்க போறோம், செஞ்சு போட்டு கிண்டுறது. மற்றபடி வேற என்னத்த பண்ண போறாங்க? வீட்டில் 4 பேர்னா நம்ம செஞ்சுக்கலாம், அங்கே 50 பேர் வருவாங்க. நம்ம போய் நான் சமைச்சிக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் உப்பு சப்புன்னு எதுவும் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளோதான். என் சம்மந்தி அம்மா கிட்ட நான் இருந்த பாடு இல்லை, என்னை அங்கேயே பிச்சு பேன்னு பார்த்துப்படுவாங்க. அதனால தான் காசு போனாலும் பரவாயில்ல, நல்ல சமையல்காரராக வந்து இதை முடிச்சு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்கேன். சரிக்கா. ஏம்மா, நீங்களாம் இங்கே படுத்துக்கோங்க சரிங்களா? ஏம்மா, கீழே ஏதாவது ஒரு பாயை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் படுத்துக்குவோம். எதுக்கு மேலே எல்லாம் போட்டு உழப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துவைச்சிக்கிட்டு கிடக்கணும் நாங்கள் போனதுக்கப்புறம். இதில் என்னம்மா இருக்கு? நம்ம ஊருக்கு இங்கே ஒரு விசேஷம்னு வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் கீழே தரையில் படுக்க வைக்க முடியுமா? அதுவும் இல்லாமல் இங்கே சிலுன்னு கிடக்கும். பாயை விரிச்சு படுத்தோம் அவ்வளோதான், விரைச்சிக்கும். எங்களால் இங்கே இருக்கிறவங்களாலேயே காலை தரையில் வைக்க முடியாது. ராத்திரி நேரத்தில் சிலுன்னு கடுகடுன்னு கிடக்கும். இதில் நீங்கள் அங்கேருந்து வந்து இங்கே படுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது.
வாங்க வந்து எல்லாரும் மேல படுத்துக்கங்க. துவைச்சு போறது என்ன, ஒரு நிமிஷத்துல துவைச்சிட்டு போயிடுறது. இல்லம்மா இங்க காயாது அம்பிட்டு சீக்கிரம், அதான். அதனால வந்தவங்களை கீழே தரையில படுக்க வைக்க முடியுமா? வாங்கம்மா வந்து படுங்க. சரிம்மா. பிள்ளைங்களா பாத்ரூம் எதுவும் போகணும்னா இங்கதான் இருப்பேன் அத்தை, என்னை கூப்பிடுங்க சரியா? சரி அத்தை. நான் உங்களுக்கு எல்லாம் போர்வை எடுத்துட்டு வரேன், நீங்க போய் பாருங்க. ஐ ஜாலி ஜாலி, மெத்து மெத்தனா இருக்கு. எங்க அத்தை வீட்லயும் மீன் தொட்டியெல்லாம் இருக்கு தெரியுமா? அதுல நிறைய மீன் எல்லாம் வச்சிருக்காங்க. அங்கேயும் போட்டு சூப்பரா இருக்கும். நானும் எங்க அக்காவும் குதிச்சு குதிச்சு ஆடுவோம் தெரியுமா? ஏ அப்படின்னா நம்ம அங்க போயிருக்கலாம். இந்த வந்த இடத்துல வாய வச்சுட்டு படுங்கடா. அங்க போய்க்கலாம் இங்க போய்க்கலான்னு காத்தால எங்க வேணாலும் போய்க்கலாம். போய் படுங்க போங்க. அமலு போய் படுமா. சரி பாட்டி. ராத்திரியில யாரும் மூச்சாக்கி சாடிச்சு விட்டுற கூடாது. வந்துச்சுன்னா எழுப்பணும். எழுப்பாம விட்டீங்க அப்புறம் 3 பேத்தை இங்கே கட்டி வச்சு உரிச்சு போடுவேன். நானும் போக மாட்டேன். நான் பாட்டிங்க தான் படுத்திருப்பேன். எழுப்புங்க எழுப்பாம இருக்காம. படுத்துக்கங்கம்மா. லைட் எரியட்டும், ஆஃப் பண்ணிடாதீங்க. பிள்ளைங்க பயந்துருங்க ராத்திரி நேரத்துல. சரிங்கம்மா, நீங்களும் போய் பார்த்துக்கங்க. என்ன கத்திச்சா, என்ன யார் யாரோ வந்துகிட்டு இருக்காங்க? யாரும் வரல, நான் தான் சொன்னேன்ல ராசம்மாக்கா வீட்டுல விசேஷம், அதனால சொந்தக்காரவங்களாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு. அதான் எல்லாரும் அங்கங்க இடம் பத்த மாட்டேங்குதுன்னு இந்த மீனா வீட்டுல கொஞ்சம் பேரும் நம்ம வீட்டுல கொஞ்சம் பேரும் படுக்கட்டும்னு கூட்டிட்டு வந்தேன். சரி சரி, படுக்கிறதுக்கு தானே இருந்துட்டு போட்டோம். அதுவும் இல்லாம எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான், பெரிய ஆளுங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால அவங்களாம் இங்க படுக்க வச்சுட்டேன். நீங்க அந்த ரூம்ல படுத்துக்கங்க. போர்வை ஒண்ணுதான் இருக்கும், பார்த்து போத்திக்கங்க. இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு போத்தி விட்டுட்டேன். சரி, நீ என்ன படுக்கலையா? படுக்கிறேன். இந்த அதெல்லாம் பூட்டி விடணும், கதவெல்லாம் சாத்தி விட்டு தானே படுக்கணும். சரி சரி, பிள்ளைங்களுக்கு எதுவும் தண்ணி எதுவும் வேணும்னா தலைமாட்டில் மோந்து வச்சுட்டு வா. அப்புறம் ராத்திரில பயந்துகிட்டு இருக்க போதுங்க தண்ணி மோக்கிறதுக்கு. சரிங்க. நமக்குமே தூக்கம் வந்துருச்சு. இன்னைக்கு காலையில இருந்து சரியான வேலை. நாளைக்கு ஊருப்பட்ட வேலை கிடக்கும். வேகமா வேலையை பார்ப்போம். இவங்க கிளிக்கிற கிளிக்கு ஏசி வேற. என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? தூங்கலையா? தூங்குறேன். என்ன ஏசி எல்லாம் வாங்கி மாட்டி இருக்கு? எல்லாம் என் மருமவளுக்கு தான். ஓஹோ. என்ன குளு குளு குளுன்னு இருக்கா? எத்தனை ரூபா? 80,000 ஓவா. 80,000 ஓவா கட்டி இத வாங்கி மாட்டுனா தான் வீட்டுக்குள்ள குளிர்ச்சியா காத்தடிக்குமோ? ஆமா, இந்த குளிர்ச்சி வேற எங்கிட்டு வரும்? ஏண்டி, கட்டாந்தரைக்கு பக்கத்துல கட்டில் எடுத்து போட்டு ராத்திரியில படுத்தா குளு 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 குளுன்னு நல்லா காத்தடிக்கும்டி. அந்த காத்த விடவாடி இந்த காத்து உங்களை அப்படி சில்லுன்னு வச்சுக்குது. தேவையில்லாத பேசாம படுங்க கம்முன்னு. என்ன காலையில பத்திர ஆபீஸுக்கு போகணும், என்ன முடிவு? போயிட்டு வந்துருவோமா? யாரோ வாராங்க, சாப்பாடு ஆக்குன்றீங்க, பத்திர ஆபீஸ்க்கு வான்றீங்க. நீ ஆளினால் அழகு ராணியாச்சு, ஒன்னால கிழிக்க முடியாதுன்னு இந்த உலகத்துல ஏதாவது இருக்குதா என்ன? வாய கிண்டாம கம்முன்னு படுங்க. ஒன்னால கிழிக்க முடியாதுன்னு ஏதாவது இருக்கு? முதல்ல கையை எடுங்க அங்கிட்டு. நாருது. என்னடி நாருது? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இத்து போன பனியனையும் இந்த வேஷ்டியையும் இந்த நாரி போன நாத்தெடுத்த இந்த துண்டையும் மாத்தாம அப்படியே திரியுறீங்க. போன நாத்தடிக்குது உங்க மேல. ஒழுங்கு மரியாதை முதல்ல குளிச்சு தொலைங்க. ஏய், குளிக்காதுன்னு சொல்லக்கூடாது சரியா? அதெல்லாம் உனக்கு உரிமை கிடையாது. எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. பாண்டை ஆட்டம் போய் அங்க உட்காந்து இப்ப பாண்ட பழக்கம் அப்படியே ஒட்டிக்கிச்சு. சி, 4 பேர் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? தங்கத்தோட புருஷன் என்ன அப்படி இருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க? சொல்லணும்டி, அப்படியெல்லாம் சொல்லணும். அதுக்காகத்தானே நான் இப்படி திரியிறேன். என்னது? ஊருக்குள்ள தங்கம்னா கெத்து, தங்கம்னா அப்படி, தங்கம்னா இப்படின்றல. உன் புருஷனுக்கு ஒரு வேஷ்டி சட்டை கூட வாங்கி போட முடியாத லட்சணத்துக்கு தான் உன் குடும்ப வாழ்க்கையே இருக்குன்னு 4 பேர் பார்த்து உன் மூஞ்சில கரிய பூசி காரி துப்பணும்டி. அதுக்காக தான் இதையோட நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். தங்கத்தோட புருஷன் தங்கத்தோட குடும்பம் தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடி இப்ப இந்த நிலைமைக்கு ஆயிட்டான்னு 4 பேரும் உன்னைய முன்னாடி விட்டு பின்னாடி பேசணும்ல. என்னைய பேசுறாங்களா இல்ல உங்களை பேசுறாங்களான்னு போய் பாருங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதுவும் பொழப்பு தாண்டி, இதுவும் பொழப்பு தான். இந்த ஆளுக்கிட்ட என்னென்ன கன்றாவியெல்லாம் அனுபவிச்சு தொலைணும்னு எனக்கு தலையில் எழுதி இருக்குன்னு தெரியல. இன்னும் ஏகப்பட்ட விஷயம் எழுதி இருக்கு. அதனால சொத்தை நாளைக்கு மாத்தி ஆகணுடியம்மா, முடிச்சு விட்டுறணும் சரியா? அவங்கள ஊட்டிக்கு போயிருக்காங்களாமா, அதனால அவங்கள கையெழுத்து போட இல்லாம எப்படி பிரிக்க முடியும்? அதனால அவங்க ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எழுதிக்கலாம். ஐயோ, நீ ரொம்ப அப்படியே நல்லவ, அப்படியே கவலையெல்லாம் நீ பட தேவையில்லை சரியா? என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ வாயை மூட்டிக்கிட்டு வந்தா மட்டும் போதும். என்ன பண்ணாலும் படுபாவி விட மாட்டான் போல இருக்கே சொத்தை உருவாம.